இன்னைக்கு சின்ன சின்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். டு இக்கு, ஃபார் காக, வித் உடன், ஃப்ரம் இருந்து, அபோட் பற்றி. நம்ம பேசுகிறோம்ல சின்ன சின்ன வார்த்தைகள், அதெல்லாம் இதோட எப்படி இப்போ பாருங்க. டு இக்கு மீ என்னையா, டூ ப்ளஸ் மீ எனக்கு, டூ ப்ளஸ் யூ பாருங்க, டூ ப்ளஸ் யூ, யூன்னா உனக்கு, டூன்னா இக்கு அப்போ உனக்கு. டூ ப்ளஸ் ஹெர், ஹெர்னா அவனுக்கு அவளுக்கு, டூன்னா இக்கு அப்போ அவளுக்கு. ஹிம் அவன் அப்போ டூ ப்ளஸ் ஹிம் அப்படின்னா டூன்னா இக்கு, டூ ப்ளஸ் ஹிம்னா அவனுக்கு. தெம் அப்படின்னா அவர்கள், டூ ப்ளஸ் தெம் அவர்களுக்கு. அஸ் அப்படின்னா எங்கள், எங்களை அப்படின்னு அர்த்தம். அப்போ டூ ப்ளஸ் அஸ் எங்களுக்கு. அப்போ இப்போ இப்போ நம்மளோட பேரை இப்போ நம்ம வந்து இது ஒன்று வாங்கி வச்சுருக்கோன்னா இது யாருக்கு அப்படின்னா இப்போ சொல்லலாம். டூ தமிழ், டூ நாகினி, டூனா நாகினிக்கு கொடுக்குறேன், டூ தமிழ். டூ டூ மகி அப்படின்னா மகிக்கு, மகேஷுக்கு. அந்த மாதிரி ஈஸியாக இதே வந்து டூவா. அப்போ அதே இந்த ஃபார் இருக்குல்ல, ஃபாரையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். வித்தும் இந்த மாதிரி சேர்ந்து நிறைய சென்டென்ஸ் இந்த ஷார்ட் இதிலே வந்து நம்மளுக்கு நிறைய சென்டென்ஸ் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ டூக்காக பார்த்தோமா, அடுத்து ஃபார், ஃபார் மீ எனக்காக, ஃபார் யூ உனக்காக. இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ நான் காத்திருக்கேன், உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு வரும். அப்புறம் அந்த மாதிரி இப்போ ஃபார் ஹேர் அவளுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் தெம் அவர்களுக்கு, ஃபார் அஸ் எங்களுக்காக. இந்த மாதிரி சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ ஃபார் பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, வித், வித்னா உடன். அப்போ சேம் அதே தான். அந்த நம்ம மீ, யூ, ஹிம், ஹெர், தென் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வித்தோட போட்டு இந்த உடன் வருது பாருங்க. மீ என்னுடன், யூ உன்னுடன், ஹிம் அவனுடன், ஹெர் அவளுடன், தெம் அவர்களுடன், அஸ் எங்களுடன். இப்போ நீ எங்க யார் கூட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா சிறுசா ஒரு சொல்லலாம். வித் செந்தில், செந்திலோட போறேன். வித் தமிழ், வித் தமிழோட போறேன், அவர்களுடன். அதான் அவங்களோட போறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஈஸியா கத்துக்கலாம்.